எங்கள் மரத்தில் முருங்கைக்காய் நிறையா காய்ச்சி கடைசியாக எல்லாம் நிறையா பறித்தோம். அதை வந்து அருவாமனையில் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வெட்டி இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்து அதில் வந்து தொக்கு பண்ண போகிறேன். முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள சதையெல்லாம் இந்த ஸ்பூனை வச்சு இப்படி சுரண்டி எடுக்கிறேன். சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். இதை போட்டு நல்லா குழையாக வதக்கணும். 2 தக்காளி போட்டிருக்கிறேன், சின்ன தக்காளியாக போட்டு நல்லா குழைய வேக வச்சாச்சு, வதக்கியாச்சு. இப்போ முருங்கைக்காய் சதையை எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் அதில் போட்டு உப்பு போட்டு கிளற வேண்டியதான். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இதை போடணும். மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், மிளகு சீரகம் பேஸ்ட்டு போட்டு மசியல் செஞ்சுட்டேன்.